ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஒரு அருமையான சத்து மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சத்து மாவு வந்து ஊட்டச்சத்து நிறைஞ்சது. இதை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இது கர்ப்பமான பெண்ணுக்கு நல்ல சக்தியை கொடுக்குது, ஊட்டச்சத்து கொடுத்து நல்ல சக்தியை கொடுக்குது. இப்போ பெண்களுக்கெல்லாம் மாதவிடாய் சமயத்தில் இழந்த சத்தை மீட்டு தருது. நாம் ஆரோக்கியமாக வாழ தேவையான ஆற்றலை கொடுக்குது. இதில் வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லா சத்தும் இருக்குது. கார்போஹைட்ரேட், கொழுப்பு இது கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடையை வந்து குறைக்க உதவுது. இது எளிதில் ஜீரணமாகுது. இது 20 பொருளில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் மொத்தமாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ ஒவ்வொரு பொருளையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வறுத்துடணும். இதெல்லாம் கூட ராகிலாம் நல்லா படைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துடணும். ராகி வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது இது கருப்பு உளுந்தையும் நல்லா படைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துடணும். இதையும் வறுத்தாச்சு. இது மாதிரி நான் வறுக்கிறதெல்லாம் காமிச்சிக்கிட்டே இருந்தால் வீடியோ லென்த்தாக போகும்ன்ட்டு டக்குன்னு சொல்கிறேன். இது கருப்பு கொண்ட கடலை. இதையும் நல்லா வறுத்துடணும். எல்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துடணும். ரொம்ப வறுப்படாமல் இருக்கக்கூடாது. அதனால் நல்லா இது கொஞ்சம் வறுப்பட நேரம் ஆகும். அதனால் நல்லா வறுத்து நல்லா வாசம் வந்தோடனே அதையும் எடுத்துடலாம். அடுத்தது இது வந்து கோதுமை, சம்பா கோதுமை, அதையும் வறுத்து எடுத்துடலாம். நல்லா செவக்க வறுத்துடணும். அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். எல்லாமே ஒன்றுத்துக்கும் தனித்தனி சத்து இருக்குது. எல்லாம் சேரும்போது ஒரு சரிவிகித உணவாக அது இருக்கும். இப்போ வெள்ளை மக்காச்சோளம் அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதையும் எடுத்துடலாம். இப்போ ஒன்றுத்தையும் எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறினோடனே அப்புறம் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கலாம். அது மாதிரி தான் நான் இந்த பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது இதையும் சேர்த்து இதை வறுக்கிறோம்ல வெள்ளை மக்காச்சோளம், அதையும் வந்து நல்லா வறுப்பட்ட உடனே அது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ அழகாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்தது நம்ம கம்பு போட்டுக்கலாம். கம்பும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். நல்லா வறுப்பட்டுறணும். அதாவது ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது. அது ரொம்ப கரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மொத்த வாசமுமே ஸ்பாயில் ஆகிடும், டேஸ்ட்டும் மாறிடும். அதனால் பார்த்து வறுக்கணும். வறுக்கும்போது பார்த்து வறுக்கணும். இப்போ இந்த மாதிரி பட்டுன்னு பொரிஞ்சு வரும்போது அதையும் மாற்றிக்கலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக சேர்த்துக்கலாம். இது திணை அரிசின்னு சொல்லுவாங்களே, அதுதான். இதையும் நல்லா வந்து இது நல்லா ஊட்டச்சத்து மிக்கது. இதுவும் இது நல்லா வந்து நல்லா வறுத்து செவக்க வறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இது காராமணி, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதையும் நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது அதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கொள்ளு, நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இந்த கொள்ளையும் நல்லா வறுத்துடலாம். எப்பயுமே ஹையில் வச்சு வறுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வெள்ளைச்சோளம், இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா செவக்க வறுத்துடலாம். கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். வாசம் நல்லா வந்துடும். பாருங்க எப்படி கலர் மாறி இருக்கு. வெள்ளையாக இருந்தது எப்படி கலர் மாறி வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இது வெள்ளை கொண்ட கடலை. முதல்ல நம்ம வறுத்தது கருப்பு கொண்ட கடலை, இது வெள்ளை கொண்ட கடலை. இது நல்லா வறுத்துட்டு சேர்த்துடலாம் மொத்தமாக. அதுக்கு அடுத்தது இது மக்காச்சோளம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும். இது சாதாரணமாகவே அழகாக பொரிஞ்சு வரும். இது முழுசுமாக பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு பார்த்திங்களா பட்டுன்னு நல்லா பொரிஞ்சு வருது. அந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதையும் தட்டில் ஆற வச்சு நம்ம போட்டு வச்சுருக்க ஜாமானோட போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது பச்சை பயறு, இதையும் நல்லா வறுத்து நல்ல வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாசிப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்துடலாம். நல்லா வாசம் வரும், கமகமன் வாசனை வரும்போது அதையும் எடுத்து ஆற வச்சு நம்ம எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அரிசி எடுத்துருக்கோம். அரிசி வந்து புழுங்கல் அரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம சாதம் வடிக்கிற அரிசியாக இருந்தாலும் சரி, இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் அளவுன்னு பார்த்தா ராகி மட்டும்
1/2 கிலோ, மற்றதெல்லாம் 100 கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஏலக்காய் சுக்கை தவிர மற்றதெல்லாம் 100 கிராம். இது வந்து உடச்ச பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்ல, அதையும் வந்து ஏற்கனவே இது ஃப்ரைடு தான், இருந்தாலும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம், ரொம்ப கருகாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பாதாம், இதுவும் 100 கிராம் பாதாம் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். ஜவ்வரிசியும் நல்லா வறுத்துடணும். 100 கிராம் ஜவ்வரிசி, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் வந்து சிம்மில் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா ஓரம் கரிஞ்சு போச்சுன்னா அந்த வாசமே மாறிடும், டேஸ்ட் கெட்டு போயிடும். அதனால் எல்லாமே கொஞ்சம் நிதானமாக வறுக்கணும். பாருங்கள், நல்லா செவந்து வருது. இதையும் வறுத்து இதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ அப்படியே ஆறட்டும். ஆற வச்சு தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னும் நல்லா ஆறட்டும். இப்போ வாசம் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் சுக்கு எடுத்துருக்கோம். இது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம மோர் கலந்து சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இது தேவையில்லை. இல்லைன்னா நம்ம பனங்கல்கண்டு, பனவெல்லம், சர்க்கரை இந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிட்ணும், இனிப்பாக சாப்பிட்லாம் அப்படின்னா, இல்லை சும்மாவே கூட சாப்பிட்லாம். அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காய் சுக்கு போட்டால் வாசமாக இருக்கும். சுக்கு ஜீரணத்துக்கும் நல்லது. அதனால் அதை போட்டு நல்லா எல்லாம் வந்து ஆற விட்டுடலாம், நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் மிஷினில் அரைச்சா நான் அதில் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நைஸாக நல்லாயிருக்கு. இந்த சத்து மாவை நம்ம எந்த விதத்துலையாவது எடுத்துக்கலாம். கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம், தோசை செய்யலாம், புட்டு அவிக்கலாம், நம்மளுக்கு எது விருப்பமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கும். எல்லா வயதினருக்கும் ஏற்ற சத்து மாவாக இது இருக்கும். நல்ல பக்குவமாக வறுத்து அதை அரைச்சி வச்சுக்கிட்டா நீண்ட நாட்களுக்கு இது கெடாமல் இருக்கும். அதனால் மிஷினில் அரைச்சிட்டு வந்ததை 4 பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். 2 கிலோ வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஏற்ற, பெரியவங்களுக்கு ஏற்ற இது ஒரு பானமாக அமையும். இந்த சத்து மாவு ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ் ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. பாய்.